முருக பக்தர்கள் மாநாடு பாண்டிகோயில் பக்கத்தில் அதுக்கான ஏற்பாடு நடந்திருக்கு ஜூன் 22. இது எப்படி பார்க்குறீங்க? இது இந்துத்துவ அரசியலில், பிஜேபி அரசியலில் பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு வெகுஜன அமைப்பு என்பதை மீண்டும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அரசியல் நோக்கம் கொண்ட மாநாடு. உண்மையிலேயே இவர்களுக்கு முருக பக்தர்கள் மீது பற்று என்று இருப்பதை விட முருக கடவுளை எப்படி தங்களுடைய அரசியலுக்கு பயன்படுத்தலாம் என்பதுதான் இவருடைய நோக்கமாக இருக்கு. ஏற்கனவே தமிழ்நாடு அரசு அனைத்துலக முத்தமிழ் முருக பக்தர்கள் மாநாடு என்பதை பழனியில் நடத்தி இருக்குது. அது ஒரு விளைவை ஏற்படுத்தியிருக்கு. அது சரியா தவறா என்றெல்லாம் விவாதம் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு, ஜனநாயக நாடு, அதனுடைய தன்மையிலிருந்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு என்பதுதான் அன்றைக்கு அரசு மீது ஒரு சிலர் முன்வைத்த விமர்சனம். ஆனால் இவர்கள் தங்களுடைய அரசியல் செல்வாக்கை முருக பக்தர்கள் மூலம் அறுவடை செய்ய முடியுமா என நினைப்பது உண்மையிலேயே மிக மோசமான ஒரு விஷயம். நீங்க ஆர்எஸ்எஸ் வட இந்தியாவில் ராமரை மையப்படுத்தி அரசியலை முன்வைத்தாங்க. அங்கு இருக்கக்கூடிய மக்களினுடைய வழிபாட்டு முறையை தன்னுடைய அரசியல் தேவைக்கு அறுவடை செய்து கொண்ட பாஜக இப்போது தென் தமிழ்நாட்டில், தென்னிந்தியாவில் அவர்கள் தங்களுடைய அரசியல் செல்வாக்கை முருக கடவுள் மூலமாக அறுவடை செய்ய முயற்சிக்கிறாங்க. அறுவடை வீட்டில் ஒன்றாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம், அது ஒரு 90களின் துவக்கத்தில் இதே போன்ற ஒரு பதட்டத்தை உருவாக்கப்பட்ட போது மதுரை மற்றும் சுற்று வட்டார மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்களின் மதசார்பற்ற உணர்வு அந்த பதட்டத்தை தானாகவே தணித்து கொண்டது. அது மீண்டும் மேலெழுந்து வராமல் தடுத்தது. ஆனால் இப்போது இந்த முருக பக்தர் மாநாட்டை நடத்துவதன் மூலம் ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி அமைப்பினர் இதை தேவையற்ற திருப்பரங்குன்றம் என்பதை ஒரு பதட்டமான இடமாக மாற்றுவதற்கு முயற்சிக்கிறார்கள். இது ஆபத்தானது, மக்கள் ஒற்றுமைக்கு ஆபத்தானது, நாட்டினுடைய மதசார்பின்மைக்கு எதிரானது. இங்க இருக்கக்கூடிய மக்கள் சகோதரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நோக்கத்தில் அந்த ஒற்றுமையில் கொல்லி வைப்பதற்கு எடுக்கக்கூடிய முயற்சி. எனவே இதை தடுக்க வேண்டும் என்பதுதான் மதசார்பற்ற சக்திகளுடைய கருத்தாக இருக்க முடியும். அதாவது இப்ப மதுரையில இந்த 2 விஷயமும் இருக்குது. மதுரை மக்களான எங்களுக்கு பெரிய பெருமை. இப்ப அதே மதுரையில இந்த முருக பக்தர்கள் மாநாடுன்ற ஒரு விஷயம் நடக்கிறது எங்களுக்கு ரொம்ப ஒரு பெருமையான விஷயம். எங்க தமிழ் கடவுள் முருகனை ஒரு சிறப்பிக்கிற விஷயமா நாங்க எல்லாரும் பாக்குறோம். இந்த விஷயம் நடந்துச்சுன்னா கட்டாயம் தமிழகத்துல ஒரு புரட்சி உருவாகும். இதே இந்துக்கள் ஒருங்கிணைறதுக்கு உண்டான ஒரு விஷயமா இதை நாங்க எதிர்பார்க்கிறோம். ஏற்கனவே தமிழக அரசு பாத்தீங்கன்னா சென்ற ஆண்டு பழனியில் நடத்துறாங்க. அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் எதிர்பார்க்கறீங்க? அவங்க அரசியல் மாநாடு, இது ஆன்மீக மாநாடு, 2 வித்தியாசம் இருக்கு. அவங்க அரசியல் மாநாடு அதை மட்டும்தான் குறிக்கோளா வச்சு நடத்திட்டு இருக்காங்க. நம்மது அப்படி கிடையாது. அதாவது இவங்க நடத்துறது எப்படின்னு கேட்டீங்கன்னா இது முழுக்க மக்களை ஒன்று தரக்கூடிய ஒரு விஷயமா தான் பார்த்துட்டு இருக்கேன். தமிழ் கடவுள் முருகனுக்காக ஒரு முருக பக்தர்கள் மாநாடு பாண்டிகோயில் பக்கத்தில் நடக்க போகுது. இது எப்படி பாக்குறீங்க? அது மதுரையில் நடக்குது. முருகனோட அறுபடை வீடு இங்க இருக்கக்கூடிய இடத்துல அறுபடை வீடுல முதல் வீடு முருக பக்தர்கள், அறுபடை வீடுல முதல் வீடு திருப்பரங்குன்றம். இது இந்துக்களுக்குரிய தமிழ் கடவுள்ல முதல் கடவுள் நம்ம முருக கடவுள். அந்த பக்தர்களுக்கு உண்டான பாக்கியம், அந்த பக்தர்களுக்கு உண்டான உரிமை திருப்பரங்குன்றம் தான். அந்த உரிமையை இந்து மக்களாகிய நாம் என்னைக்கு நம்ம விட்டு கொடுக்க கூடாதுன்றதுதான் நம்மளுடைய முழு கருத்து. இது எப்படிலாம் இருக்கும்னு எதிர்பார்க்கிறீங்க? என்ன இருந்தா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கிறீங்க மாநாட்டில்? இந்துக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நம்மளுடைய உரிமையை விட்டு கொடுக்க கூடாது. தன்னுரிமையை விட்டு கொடுத்தவங்க தமிழர்கள் இல்லை. அது என்னைக்கு விட்டு கொடுக்க மாட்டாங்கன்றத நான் முழுசா நம்புறேன். அதுக்கு அந்த முருகப்பெருமானுடைய அருளும் நமக்கு கிடைக்கும். திருப்பரங்குன்றத்தில் பண்ணா நல்லா இருக்கும். ரொம்ப பாண்டி கோயிலில் பண்றது அவ்வளோ பண்றது சரியா இருக்காது. இது பாண்டி கோயிலில் பண்றது சில அரசியல்வாதிகளால அங்க வைக்கிறதுக்கு காரணமும் இருக்கலாம். இது இடவசதி போக்குவரத்து இருக்காங்க அப்படி சொல்றாங்க. ஆனா திருப்பரங்குன்றத்தில் இல்லாத இடமா அங்க இருக்க போது? அங்கேயும் இருக்கு இடம், ஏகப்பட்ட இடம் இருக்கு, நடத்தலாம். எல்லாம் அரசியல்வாதிகளுடைய மாவட்டங்கள் மதுரையில் நடத்துறதுக்கான என்ன நினைக்கிறீங்க? மக்கள் அதிகம் இங்க முருக பக்தர்கள் இங்க அதிகமா இருக்கிறாங்க. இங்கதான் முருகனை அதிகமா தமிழ் கடவுளும் முதல்ல தைப்பூசத்துல இருந்து எல்லாத்துக்குமே இங்கதான் அதிகமா கூட்டம் இருக்கிறாங்க. அதனால இங்கதான்
உங்க பேர்? நடத்துது. என் பேர் ரவிக்குமார்.